Hi friends, today recipe potato chips, homemade potato chips. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சீவுறதுக்கு. பட் எனக்கு வந்து இது வந்து இன்க்ளஸ் சரியில்லை. ஸோ அதனால் நான் வந்து சீக்கும்போது இந்த மாதிரி சரியாக வராது. ஸோ அதனால் நான் இந்த பீலரையே யூஸ் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இப்படி சீச்சு போட்டுருங்க. தண்ணியில் அப்படியே விழுந்துடும். ஸோ தண்ணியிலே இருக்கட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த பீலரில் பண்ணதுனால அதில் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அதில் விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஸோ நல்லா அந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதோட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா இது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடுங்க. ஸோ நல்லா புழிஞ்சிருங்க. இப்படி வச்சு புழிஞ்சிங்கனாலே தண்ணி வடிஞ்சிரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நல்லா நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு தண்ணியில் ஒரு வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் அந்த இது எல்லாமே போயிடும். அப்போ தான் நல்லா வரும் கிறிஸ்பியாக. ஸோ மறுபடியும் ஒரு தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூவோ அல்லது பேப்பரோ அல்லது கிளாத்தோ விரித்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த தண்ணி ஃபுல்லும் ஒரு 3 நிமிஷத்துலேயே அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ மேலே வந்து லைட்டாக ஒரு துணியை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு கூட இந்த மாதிரி ஃபேனை வச்சு காய வைங்க. சீக்கிரம் காஞ்சிரும், சட்டுன்னு காஞ்சிரும். இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி காற்றுலையே நல்லா பறக்குது. ஸோ காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடாக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்க போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சவுண்ட் அடங்கினோடனே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடலாம். ஸோ அந்த சவுண்டு அடங்கினோடனே நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ அதுதான் இதோடைய. இப்போ மறுபடியும் போட்டு எடுத்துடலாம். நல்லா ஆயில் சூடானோடனே போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொட்டேட்டோ சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ். இப்போ ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. எனக்கு ஆயில் அவ்வளோவா குடிக்கவே இல்லை. நான் கிட்டத்தட்ட ஊற்றுனதே ஒரு 200 ml தான் எண்ணெய் ஊற்றுனேன். ஸோ மீதமுமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலையே நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். கடையில் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலையே சூப்பராக ஒரு 2 உருளைக்கிழங்குல நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். வீட்டிலையே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்து செய்வோம். ஸோ கடையில் வந்து எப்படி செய்வாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.